இன்னும் ஒரு முக்கியமான விடயம் செய்யப்படுகிறது ஆஸ்திரேலியாவில். முழுவதுமே சிற்பங்கள் கிடையாது, சிவலிங்கங்கள் மாத்திரம். நீங்கள் வெளிநாட்டுக்கு போற சந்தர்ப்பம் வரையிலையா போகவில்லையா என்று அவருடைய மனைவி தந்த கூட்டுக்காக 9,60,000 கற்பகதரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பனை இந்த திருவாசக அரங்கம் இப்படியான நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கட்டும். அதற்கு இப்படியான பரோபகாரிகள் இன்னும் துணை செய்யட்டும். நாவக்குழியில் நிற்கிறோம். நாவக்குழி என்று சொன்னாலே இந்த விகாரை அமைக்கப்பட்டு இந்த பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எல்லாம் தோற்றுவிக்கப்பட்டு அல்லது இந்த இனக்குழப்பங்கள் எல்லாவிட்டால் இந்த நிலக்குழப்பங்கள் இடம்பெறுவதற்கான காரணம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிவினோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடியதாக இங்கால பக்கம் இருக்கிறது தான் திருவாசக அரண்மனை. குறிப்பாக இந்த திருவாசகத்துக்கு உருவாதார் ஒரு வாசகத்துக்கு உருவாதார் சொல்லிவினோம். அந்த அடிப்படையில் 108 சிவலிங்கங்கள், அதை விட பிரம்மாண்டமான ஒரு கோயில் 7 வருஷத்துக்கு முதல் அமைக்கப்பட்டது. இந்த பக்கமாக தான் ஒரு அரும்பொருட்காட்சி சாலை. யாழ்ப்பாணத்தில் இந்த அரும்பொருட்காட்சி சாலைக்கு ஒரு குறை இருக்கக்கூடாதுக்காக பல்வேறுபட்ட பொருட்கள் எல்லாம் இங்கே சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது விஷயம் கிடையாது. இதனோடு சேர்ந்து இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான விடயம் செய்யப்படுகிறது ஆஸ்திரேலியாவில். குறிப்பாக பல பேர் வெவ்வேறுபட்ட நாடுகளில் வாழ்ந்தாலும் மக்களையும் மண்ணையும் எப்படி நேசிக்கிறார்கள் என்பதற்கு இது போன்றதான் உதாரணமாக இருக்கும். வைத்தியர்கள், இதய வைத்திய நிபுணர் மனமோகன் தம்பதிகள் தங்களுடைய தனிப்பட்ட நிதியில ஒரு பிரம்மாண்டமான காணியை வாங்கி அந்த காணியிலே ஒரு பெரிய கட்டிடம் ஒன்றை அமைத்துக் கொடுக்கிறார்கள். திருவாசக அரங்கம் அப்படின்னு சொல்லி அதனுடைய விஷயம் இருக்கிறது. இதுல கலை நிகழ்ச்சி செய்யலாம், வெவ்வேறுபட்ட நிகழ்வுகள் செய்யலாம், பல்வேறுபட்ட விடயங்களுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது என்பது முக்கியமான விஷயம். சிவபூமி அறக்கட்டளை இந்த மண்ணில மாத்திரமல்ல, தமிழர்கள் வாழக்கூடிய எல்லா இடத்திலுமே பல்வேறு இந்த மண் பயனுற பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு கட்டமாக கலாநிதி ஆர் திருமுருகன் அவருடைய பங்களிப்போடு அவர் தான் முழுமையாக இதற்கான உழைப்பு எல்லாம் மேற்கொண்டு இன்றைய நாளில் திறந்து வைக்கப்பட போகிறது. என்ன விஷயங்கள் இருக்கு என்பதை இந்த காணொலியில பதிவு செய்கிறேன். A9 நெடுஞ்சாலை கண்டியையும் யாழ்ப்பாணத்தை இணையக்கூடிய இந்த பாதை. இதுல திருவாசக அரண்மனை இருக்கிறது. 108 சிவலிங்கங்களோடு பல்வேறுபட்ட விஷயங்கள், வழிபாடுகள். தட்சிணாமூர்த்திக்கு ஒரே ஒரு கோயில் இங்கே தான் இருக்குது. அதை விட மூலஸ்தானத்தில் அவர் வீற்றிருக்கிறார். இந்த பக்கமாகத்தான் இந்த அரங்கம் இப்போது அமைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. கோபுரம் முழுவதுமே சிற்பங்கள் கிடையாது, சிவலிங்கங்கள் மாத்திரமே வைக்கப்பட்டு இந்த தட்சிணாமூர்த்திக்குரிய கோயில் தென்முக கடவுள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இந்த கல் தேரெல்லாம் அமைக்கப்பட்டு இந்த விடயம் இருக்கிறது. நான் சொன்ன அந்த அரும்பொருட்காட்சி சாலை இந்த பக்கமாக இருக்கிறது. பல்வேறுபட்ட பொருட்கள் இந்த இடத்தில் இருக்கிறது. வரக்கூடியவர்கள் அல்லது வருபவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த விஷயங்களை, இப்படியான பண்பாடு சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களை கட்டாயம் சொல்லிக் கொடுக்கணும் அல்லது கூட்டிக் கொண்டு காட்டி இந்த வரலாறுகள் எல்லாம் சொல்லணும். இதற்கு அருகிலே தான் அந்த மண்டபம் இருக்கிறது. இப்போது இன்றைய நாளில் திறந்து வைக்கப்பட இருக்கிற அந்த மண்டபம். இந்த மண்டபத்துக்கு முன்னாக பார்வதி பரமேஸ்வரர் முருகன் விநாயகரோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். இதில் ஒரு அடையாளமான விஷயம் தான் இந்த யாழ்ப்பாணத்துக்கு பனைகள் தனித்துவமானது. இதில் ஒரு பனை இருக்குது. அதை எந்த வித மாற்றங்களும் செய்யாமல் அப்படியே இந்த மண்டபத்துக்கு முன்னாலே வச்சிருக்கணும். கற்பகதரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பனை இந்த மண்டபத்தின் முன்னாக அப்படியே பேணப்படுகிறது. சிவபூமி திருவாசக அரங்கம் நாவற்குழி என்பது இதில் இடப்பெற்றக்கூடிய பதாகை. இங்கிருந்து அந்த சிவலிங்கங்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய கோபுரத்தை பார்க்கறதும் தனி அழகுதான். இதுவரை காலமும் இங்கே நிகழ்ச்சிகளோ ஏனைய விஷயங்கள் செய்வதற்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகள் இந்த மண்டபம் அமைக்கப்பட்டதுக்கு பிறகு அது நீங்கும் அப்படின்றது நிறைய பேருடைய நம்பிக்கை. 108 சிவலிங்கங்கள், அதை வழிபடக்கூடிய அந்த வாய்ப்பு. அது மாத்திரமல்ல, திருவாசகம் முழுமையாக செதுக்கப்பட்டு இந்த இடத்தில் இருக்கிறது. இங்கிருந்து பார்க்கலாம் ஒரு நல்ல அழகு. அதனுடைய வளாகத்தோட சேர்ந்து இந்த காணியை வாங்கி இந்த கட்டடத்தை பிரம்மாண்டமான ஒரு அரங்கமாக இப்போது அமைத்து முடித்திருக்கிறார்கள். சிவபூமி திருவாசக அரண்மனை மிக பிரம்மாண்டமாக முன்பு திறந்து வைக்கப்பட்டிருந்தது. இது எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக இந்த நாவற்குழி பகுதியில் தான் இது அமைந்திருக்கிறது. உள்ளுக்கு இந்த கோயில் அல்லது இந்த விஷயம் எல்லாம் செய்யப்படக்கூடாது. அது ஒரு காணொலியாக பதிவு செய்தவங்க நாங்கள். இன்றைக்கு இன்னும் ஒரு நிகழ்வு இங்கே இடம்பெற இருக்கிறது. மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அங்கமாக இது இடம்பெறும் என்றதில் மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. சிவலிங்க பெருமான் ஒரு தேர் போன்ற அமைப்பில் முன்னே வீற்றிருக்கிறார். சிவராத்திரி நாளிலையும் சரி, ஏனைய நாட்கள்லையும் சரி, இந்த சிவலிங்க வழிபாடு உள்ளிட்ட விஷயங்கள்லாம் இங்கே இடம்பெறும். அதை விட திருவாசகம் முழுவதுமே இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது.
இப்படியான அறப்பணிகளுக்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து வைத்தியர் தன்னுடைய பங்களிப்பை அவர் தம்பதிகளாக இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அவர் வரவேற்கப்படுகிற விஷயம். அதே போல தான் இங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஆலயத்தில் வழிபாடுகள் எல்லாம் இடம்பெற்றதுக்கு பிறகு அதிதிகள் இங்கே இருந்து விழா மண்டபம் இன்றைய நாளில் திறந்து வைக்கப்படக்கூடிய அந்த பிரம்மாண்டமான கட்டிடம் அதுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். இப்படியான விஷயங்கள் உண்மையிலே எங்கள் மண்ணிலே வரவேற்கப்பட வேண்டியிருக்கிறது. அடையாளமாக வெளிப்படையாக செய்தி சொல்லாவிட்டாலும் கூட உட்பொருள்களை வைத்துக்கொண்டு நிறைய வேலைகள் செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இவ்வாறான ஒவ்வொரு வாய்ப்புகள் மூலமாக அது நிறைவேறுகிறது, அது நிறைவேற்றப்படுகிறது என்பது மகிழ்ச்சிகரமான விஷயம். இந்த நிலத்தையும் இந்த கட்டிடத்திற்கான நிதியையும் அன்பளிப்பு செய்த வைத்திய நிபுணர் வையண்ணா மனோமோகன் சிவகௌரி தம்பதிகள் இப்பொழுது இந்த மண்டபத்தினை திறந்து வைப்பார்கள். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரே மகாதேவா. பேராசிரியர் ஸ்ரீசக்தி ஐயா அவர்கள் திறந்து வைக்கிறார். திருக்கரத்தினாலே அந்த நாடாவை மண்டபத்தை திறந்து வைக்கிறார். மங்கள லட்சுமியை ஏற்றி வைப்பார், ஏற்றி வைப்பார், அடுத்ததாக பூமி திருவாசக அரண்மனையில் திருவாசக அரங்க மண்டப திறப்பு விழா பக்திபூர்வமாக ஆரம்பமாக இருக்கிறது. அரும்பணி ஆற்றும் வைத்திய நிபுணர் அவர்களே, தன் இதய சுத்தியுடன் வழங்கும் அருண்கொடைகள் பல. நமது தட்சிணாமூர்த்தியின் பெருமானும் எழுந்தருளி இருந்து திருவாசக அரண்மனையில் ஆட்சி செய்யும் வளாகமே சிவகௌரி மனோமோகனின் உடமையாக இருந்த நிலப்பரப்பாகும். டாக்டர் சிவகௌரி மனோமோகனின் தந்தையார் முன்பு யாழ் போதனா வைத்தியசாலையில் பணிப்பாளராக பணியாற்றிய வைத்திய கலாநிதி சண்முகம் ஆவார். எனவே மனமொத்த தம்பதிகளாக வைத்திய நிபுணர் தம்பதிகள் தம் நிலத்தை மட்டுமன்றி ஆலய நிர்மாணத்திலும் பெரும் பங்களிப்பு செய்ததோடு ஆலய செயற்பாடுகள் மேலோங்க இந்த அரங்கம் அமைந்துள்ள காணிகளை கொள்வனவு செய்து அரங்கத்தையும் அமைப்பித்து எமது சிவபூமிக்கு தந்துள்ளனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு பல்வேறு பணிகளை செய்து வருகின்றனர். அவர்கள் வருகை பிரதேசத்திற்கு என்றும் மேன்மை தரும். அவர்களை என்றும் வருக வருக என வரவேற்கின்றோம். ஞானத்தினுடைய இருப்பிடமாக இருக்கின்ற திருவாசக அரண்மனையினுடைய தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி பகவானுடைய பாதகமலங்களை பணிந்து கொண்டு இந்த நிகழ்வினுடைய தலைவர் செஞ்சல் ஐயா அவர்களே, இங்கு அவையிலே வீற்றிருக்கின்ற விருந்தினர்களே, சான்றோர் பெருமக்களே, இங்கு அவையிலே வீற்றிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களுடைய துர்காதேவி தேவஸ்தான திருக்குளையா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் நல்ல ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவன் அருளாலே அவன்தான் வணங்கி அவனுடைய அருள் இருந்ததினாலே நான் இங்கு அருள் தந்து கொண்டிருக்கின்ற தட்சிணாமூர்த்திக்கும் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் 108 லிங்க திருமேனிகளாக அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற
கண் நிறைய காட்சி தருகின்ற அந்த லிங்கங்களுக்கெல்லாம் அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை எங்களுடைய செஞ்சர் அவர்கள் மூலமாக எனக்கு கிடைத்தது. என்னுடைய வாழ்நாளிலே மறக்க முடியாத என்றென்றும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு பாக்கியமாகத்தான் நான் அதை கருதுகிறேன். அதற்கு முதற்கண்ணங்களுடைய செஞ்சிருக்கின்றவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு அதை நடாத்திய இங்கு விருந்தினர்களையும் மனமாற நன்றியையும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொண்டு உண்மையிலே இறைவன் தான் நினைக்க வேண்டும் யார் யாரை வைத்து என்னென்ன செய்ய வேண்டும் என்று. நாங்கள் தர்மத்திற்காக ஒரு ரூபா கூட கொடுக்க முடியாது விரும்பினாலும் இறைவன் தான் நினைக்க வேண்டும் இன்னாருடைய காசு, இன்னாருடைய பொன், இன்னாருடைய பொருள், இன்னாருடைய உழைப்பு தர்மத்திலே அறத்திலே சேர வேண்டும் என்று. நல்ல வழியிலே கிடைத்த பொருட்கள் தான் நல்ல வழியிலே தர்மத்துக்காக செலவழிக்கப்படும். அது இங்கு இருக்கின்ற அவையிலே வீட்டிருக்கின்ற அனைவருக்கும் நன்றாக தெரியும். இந்த திருவாசக அரண்மனை, திருவாசக அரங்கெல்லாம் உண்மையிலே இந்த பிரதேசத்திலே எங்களுடைய தமிழ் மக்களுக்கு, எங்களுடைய மண்ணுக்கு ஒரு அறத்தை சொல்லுகின்ற ஒரு இடமாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றது. அருளை சொல்லுகின்ற இடமாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றது. நான் வந்து அமர்ந்தவுடன் என்னுடைய பேராசிரியர் அம்மா அவர்கள் கேட்டார்கள், ஐயா நீங்கள் வெளிநாட்டுக்கு போற சந்தர்ப்பம் வரையிலையா, போகவில்லையா என்று. நானும் சொன்னேன், இந்த மண்ணுக்கு நிறைவான உரம் தேவைப்படுகின்றது, பசலை வேண்டும், அதனாலே நான் போக விரும்பவில்லை என்று. ஏனென்றால் எல்லோரும் சென்று விட்டால் இங்கு இறைவனுக்கு தொண்டாற்றுவதற்கும் மாணவ செல்வங்களுக்கு நல்லாசனைகளை பெரியவர்களுக்கு விட சின்னவர்கள் இளையவர்களுக்கு ஆலோசனை செய்வதற்கும் ஆட்கள் தேவை. நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஆட்களை தேடிக்கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த மண்ணை விட்டு போற ஐடியா எந்த எங்களவிலும் எனக்கு இல்லை. இங்கு இருக்க வேண்டும், இந்த மண்ணிலே இருந்து இயன்ற அளவு பணி செய்ய வேண்டும். அதைத்தான் ஆறுமுகன் ஐயா அவர்களும் சொல்லிக் கொள்வார்கள். ஐயா சந்தர்ப்பங்கள் கணக்க கிடக்குது, ஆனால் உங்களை விட விருப்பம் இல்லை, நானும் போகிறது இல்லைன்னு சொல்லியாரு. ஆனபடினால் இறைவன் தான் நினைக்க வேண்டும் நல்ல காரியங்களை எல்லாம். இங்கு இறைவன் எங்களுடன் வாழுகின்றான் என்பதை இங்கு நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வு மூலமாகவும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவன் அருளாலே அவன் தான் வணங்கி அவன் தான் நினைக்கின்றான் யார் யார் மூலமாக இந்த கைங்கறி எல்லாம் செய்ய வேண்டும் என்று. நிச்சயமாக இந்த நிகழ்வுகள் சிறப்பாக அமையும். இந்த மண்ணுக்கு இது பசலையாக அமைந்து கொள்ளும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அது மாத்திரமல்லாமல் அரங்கு சிறந்தோங்க வேண்டும். நான் நினைக்கின்றேன், நல்லவைகள் எல்லாம் உங்களை விட்டு தூரவே இருக்கின்றது. எவையெல்லாம் வேண்டாம் என்று நினைக்கின்றோமோ அவையெல்லாம் உங்களுடைய கைகளுக்கு கிட்டவே இருக்கின்றது. அதுவும் சிறியவர்களுக்கு இளையவர்களுக்கு இந்த கிட்டவாக இருக்கின்றது. அவற்றில் இருந்தெல்லாம் விடுதலை பெற வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் போராடித்தான் ஒவ்வொரு நல்ல காரியங்களையும் செய்ய வேண்டியிருக்கின்றது. ஆலயங்களிலே பூஜை செய்கின்ற பொழுது கூட நாங்கள் அழகாக பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். பின்னாலே வீடியோ எடுக்கின்றார்கள், ஐயா கொஞ்சம் அழகாக செய்து விடுங்கள் என்று சொல்லுவார்கள். இன்னும் சில பேர் சொல்லுவார்கள், கொஞ்சம் ஐயா வடிவா வெளிக்கிட்டு வாருங்கள் என்று சொல்லுவார்கள். இன்னும் சில பேர் சொல்லுவார்கள், ஐயா நல்ல சவுண்டா சொல்லுங்கள் என்று சொல்லுவார்கள். இன்னும் திருமணத்துக்கு போனால் 1.5 மணித்தியாலத்துக்கு ஐயா கல்யாண கூட முடிப்பீர்கள் ஆண்டு கேட்பார்கள். அந்த 1.5 மணித்தியாலத்துக்குள் புகைப்பட கலைஞர்கள் கேட்பார்கள், தங்களுக்கு 1 மணித்தியாலம் தருவீர்களா என்று. பாருங்கள், பிள்ளையார் பூசையிலே பிள்ளையாரிலே குட்டி கும்பிட்டு தாலியை தூக்கி தரம் கட்டி விடுங்கள் என்றுதான் சொல்லலாம். எல்லா பக்கத்தாலும் நெருக்குதலாக இருக்கின்றது. கலாச்சார மோகம் இந்த விடயம் மாத்திரமில்லை, ஒவ்வொரு துறைகளிலும் நெருக்கமாகத்தான் இருக்கின்றது. நெருக்குகின்றார்கள். எல்லாம் சோபாக செய்ய வேண்டும், ஒரு கலாச்சாரமாக ஒரு பொறிவாக வாழ வேண்டும் என்றுதான் நிற்கின்றார்கள். திரைப்படம் போன்று வாழ வேண்டும் என்றுதான் நிற்கின்றார்கள். எனவே அந்த மாயையில் இருந்து விடுவதற்கு இந்த அரங்கம் எல்லோருக்கும் விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பெருவிருப்பம். எனவே அது நிச்சயமாக தட்சிணாமூர்த்தி பகவானில் இருக்கின்றார். எனவே நிச்சயமாக அது கிடைக்கும் எங்களுக்கு. எனவே இந்த அரங்கத்தின் ஊடாக, இந்த அரங்கு ஊடாக நாங்கள் எல்லோரும் விழிப்படைவோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை தந்தமைக்காக நன்றி பாராட்டிக் கொண்டு அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவித்து நிறைவு செய்து கொள்கின்றேன். வரலாற்று சாதனையாக திருவாசகம், திருமந்திரம், திருக்குறள் போன்ற அரும்பெரும் பொக்கிஷங்களை எல்லாம் கருங்களிலே எழுத்து வடிவிலே வடித்து எங்களுக்கெல்லாம் தந்தது சிவபூமி அறக்கட்டளை நிலையம். அது மட்டுமன்றி பல்வேறுபட்ட பெரும் பெரும் செயற்பாடுகளை எல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள்.
அதனுடைய அடுத்த ஒரு அத்தியாயமாக இந்த திருவாசக அரங்கம் என்று திறப்பு விழா கண்டு நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். யாழ்ப்பாண மக்களை பொறுத்தவரை திருவாசகம் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆலயங்களிலும் சரி, எங்களுடைய வாழ்வியல் சடங்குகளிலும் சரி, திருவாசகம் பெறுகின்ற முக்கியத்துவத்தை நாங்கள் அளவிட முடியாது. திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் சொல்லும் போது 8வது மந்திரமாக இருக்கின்ற சிகாய நம என்று சொல்லுவார். அதே போல அந்த சிகைக்கு மேலே உறுப்பு கிடையாது. அதே போல 8ஆம் திருமுறை திருவாசகம். அத்தகைய திருவாசகம் தான் எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்கும் உள்ளத்தை உருவச் செய்வதற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கிடைத்த எங்களுக்கு பெரிய நூல் என்று வாரியார் அவர்கள் கூறுவார்கள். திருவாசகத்துக்கு உருவார், திருவாசகத்துக்கு உருவார். அத்தகைய சிறப்பு மிகுந்த திருவாசகத்தினுடைய பெயரிலே இந்த அரங்கம் திறக்கப்பட்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்தியாவிலே மார்கழி மாதம் என்றால் மார்கழி பெருவிழா என்று ஆங்காங்கே இசை நிகழ்வுகள் நடைபெறும். அத்தகைய ஒரு நிகழ்வுகள் இங்கு திருவாசகம் மட்டுமன்றி திருமுறைகள், இசை பாடல்கள், இசை கருவிகள் போன்றவற்றினுடைய இசை நிகழ்வுகள் எல்லாம் இங்கே நடந்து எங்களுடைய மக்களுடைய உள்ளங்களை குளிர்விக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அதற்குரிய வழிவகைகளையும் எங்களுடைய ஆறுதலுடைய அவர்கள் செய்வார்கள். குற்கலையா குறிப்பிட்டது போல இறைவன் எவர் கையிலே எதை கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம், ஆறுதலுடைய எண்ணுகின்ற எண்ணம் எல்லாம் நிறைவேறுகிறது என்றால் இறைவனுடைய கருணை இல்லாமல் எதுவும் நடந்து விடாது. அவருக்கு அந்த எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக பக்கபலமாக இங்கே கூடியிருக்கின்ற பெரியோர்கள் எல்லோரும் ஒத்துழைப்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்கின்ற பொழுதுதான் அவருடைய பணி இன்னும் சிறக்கும். ஆகையாலே எல்லோரும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியோடும் நல்வாழ்வு வாழ வேண்டும். ஆரம்பனையாவுடைய பணி எங்களுக்கு தொடர அவர் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அவரோடு கூட இருக்கின்ற அனைவரும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று இறைவனை மனமாற பிரார்த்தித்து ஆசை வழங்கி விடைபெறுகின்றேன். திருவாசக அரங்கனை இன்று ஈழ நாட்டிலே பிரசித்தமாக இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்திருக்கிறார்கள். சிவராத்திரி என்றால் 50,000 பேருக்கு மேலே இங்கே வந்து காலையில் இருந்து தங்கள் கைகளினால் 108 சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வார்கள். இன்றைக்கு திருவாசக அரங்கனையை பற்றி இந்த ஊடகங்கள் சகலரும் பெருமை பேசி உலகம் முழுவதும் திருவாசக அரங்கனை பற்றிய சிந்தனை இருக்கிறது. இந்தியாவிலே 2-3 பெரியவர்கள் நாங்கள் நிலத்தை தருகிறோம், உங்களுக்கு தேவையான உதவியை செய்கிறோம், அங்கே ஒரு திருவாசக அரங்கனை நீங்கள் அமைக்க வேண்டும் என்று பிடிவாதமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார். திருப்பெருந்துறையிலே காணிகளில் ஒன்று செட்டியார், திருவண்ணாமலையிலே காணிகளெல்லாம் திருவாசக அரங்கனை நீங்கள் வந்து அமைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். என்ன ஆச்சரியம் வந்து நான் நினைந்து வணங்குவது. சிவபூமி அறக்கட்டளை ஆரம்பித்து 25 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்துள்ளது. 7 ஆண்டுகளுக்கு முதல் திருவாசக அரங்கரை 2018ஆம் ஆண்டு இதே ஆடி மாதம் திறந்து வைக்கப்பட்டது. திருவாசக அரங்கனை அமைக்க வேண்டும் என்று எந்த கற்பனையும் என்னிடம் இருக்கவில்லை. பல பேருக்கு தெரியும், இந்தியாவிலே திருவண்ணாமலையிலே ஒரு மகா நாட்டிலே திருவாசகம் பற்றி திருமந்திரம் பற்றி 2 நாட்கள் திருமுறை மகா நாட்டிலே உரையாற்ற அழைத்திருந்தார்கள். அங்கே போய் உரையாற்றிய போது திருவண்ணாமலை வடக்கு வீதியிலே அந்த மண்டபத்திலே உரை நிகழ்ச்சி முடிகின்ற போது நான் உரையாற்றி 1 மணித்தியாலமும் 40 நிமிஷமும் அன்றைக்கு உரையாற்றினேன். எனக்கு அவர்கள் போதிய ஏற்படுத்துமாறு படித்திருக்கிறார். இப்படி இந்த அரங்கத்தினுடைய பணி அந்த மூலையிலே ஒருவர் வந்து கீழே இருந்தார்.
ஒரு கந்தல் ஆடையோடு என் பேச்சு முடிந்தவுடனே வான்னு கூப்பிட்டார். நான் போகவில்லை. பின்பும் அவர் கூப்பிடுகிற போது நான் வருகிறேன் என்று கையை காட்டினேன். அவர் கோவிந்தார். வா. எனக்கு பக்கத்தில் இருந்த பழனி என்று சொல்லப்படுகிற இந்திய திருமுறை மாநாட்டு ஏற்பாட்டாளர் அவர் பக்கத்தில் இருந்து சொன்னார், இங்கே பல பைத்தியங்களுக்கு நீங்கள் பேசாமல். இதற்கு ஏதோ அவரில் ஒரு சக்தி இருப்பது தெரிந்து நான் இறங்கி போன போது இருந்துவிட்டு நான் பேசின மிச்ச அடிகளே அவர் பேச ஆங்கிலத்திலும் விளக்கம் சொல்லி தமிழிலும் விளக்கம் சொல்லி திருவாசகத்தை பற்றி மிக அற்புதமான செய்திகளை எடுத்து கொடுத்தார். நீங்கள் யாருக்கு கேட்டேன், அதே தான் கேட்கிறேன். எல்லாருடைய பேச்சு முடிஞ்சது. நானும் அவரும் சம்பாஷண முடியவில்லை. சாப்பிட வர சொன்ன போது போகாமல் இருக்கிற போதுதான் அவர்கள் சொன்னார்கள், திருவாசகத்தை ஈழத்தவர்கள் தான் சுவாசிக்கிறார்கள். அங்கேதான் இறந்து ஒருவருடைய உடம்பை கொண்டு போய் திருப்பற்றுணம் அடித்து தெய்வீகமாக்கி விடுபாடு வரை திருவாசகம் பாடுவது ஈழத்தினுடைய பண்பாடு நான் நன்றாக அறிந்தேன். எனக்கு பெரிய மகிழ்ச்சி. திருவாசகத்தை பற்றி பேசினேன். இன்னும் படியும் எனக்கு அவர் என்னோட பேசின தெரியும். திருவாசகத்தில் இன்னும் படிக்க கூட இருக்கிறேன். அந்த மகான் விடுத்த வேண்டுதல் தான் திருவாசகத்தை நெருப்பிலேயோ வெயிலேயோ போரிலேயோ இன்னும் அழியாமல் இருப்பதற்கு வாசகம். அதை யாழ்ப்பாணத்திலே செய்ய வேண்டும் என்று கேட்ட போது நான் புத்தகம் வெளியிட சொல்லுகிறார்கள் என்று நான் சொன்னேன். ஏற்கனவே நவநீத கிருஷ்ண பாரதியார் திருவாசகத்துக்கு உரி எழுதியிருக்கிறார். காரணங்களிலே அருளாம்பலவர் எழுதியிருக்கிறார். 2 புத்தகம் இருக்கிறது. சிரித்து விட்டு சொன்னார், புத்தகத்தை நான் சொல்லவில்லை. நெருப்பிலே எரியாமல், காற்றிலே போகாமல், போரிலே அழியாமல் இருப்பதற்கு என்று தொடங்கினார். அப்பொழுதுதான் நான் கேட்டேன், கல்லிலே படிக்க சொல்லுகிறீர்களா? ஓம் என்றால் நான் சொன்னேன், யாழ்ப்பாணத்திலே கருங்கல்லை. அவர் இன்னும் கோபம் என்று சொன்னால், தஞ்சை பெருங்கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன் 216 அடி உயரத்திலே கட்டினார். தஞ்சாவூரிலே கல்வி இல்லை, எங்கேயோ இருந்து எடுத்து கொண்டு வந்து கட்டினார். எல்லாவற்றுக்கும் இல்லை இல்லை என்று மறப்பால் சொல்லுகிறாய், ஒரு முயற்சியையும் செய்யாமல் மறுக்கிறாய் என்று கோபித்தார். நான் உடனே அவர் கையை பிடிச்சு நான் முயற்சி செய்கிறேன். இப்ப திரும்பியும் என்னை சாப்பாட்டுக்கு கூப்பிட்டாரு. எல்லாரும் சாப்பிட்டாரு. யாருக்கு இதை விளக்கப்படுத்த அவர் சொன்னார், சரி எல்லாரும் பேசுறாங்க போ, ஆனால் காசிலிருந்து கவலைப்படாது. நல்ல சிந்தனையை நெஞ்சிலே சுமந்து கொண்டு போ, எல்லாம் வரும், உனக்கு கஷ்டம் இல்லை, கவலை இல்லை, காரியம் நடக்கும், போ. விடியல் காலையிலிருந்து அந்த திருவண்ணாமலை முழுக்க சுற்றி பார்க்கிறேன். அதுக்கு பிறகு 2-3 தடவை இன்னும் தான் தேடி பார்க்கிறேன். எத்தனையோ சித்தர்கள் இருக்கிறார்கள், கண்ணிலேயே படுகிறார்கள். முகமே ஒரு கடவாக தோற்றத்தான். திருநூறு இல்லை, விருத்தாட்சம் இல்லை, எந்த ஒரு வஸ்திரம், சாதாரண ஒரு உடுப்பு, அதுவும் கசங்கிற உடுப்பு, ஒரு பை வச்சிருக்கிறார், அவ்வளவுதான். ஆனால் பேசிய வார்த்தைகள் மிக பொருத்தம். வாசகத்தினுடைய தொடக்கத்திலிருந்து அச்சோ பதிகத்தினிடையே அவர் எங்கெங்க போய் வந்தாங்க என்னால இப்போ சொல்ல முடியும். அந்த மகான் போட்ட பிச்சை தான். கொழும்புக்கு வந்து அப்போ இந்தியா யாழ்ப்பாணத்திலிருந்து போயிடாது வந்து இதே சிந்தனையாக இருக்கிறது, கை கொடுப்பான். அப்படி சிந்தனை கை கொடுக்கிற போதுதான் டாக்டர் பயணமோகன் அவர்கள் எனக்கு போன் பண்ணி சொன்னார், எங்களோட காணி வந்து நாவக்குழியில இருக்கு, ஏதாவது பயன்படுத்த
காணியே தெரியாது. எனக்கு உடனே திருவாச அரண்மனை அப்படியே கண்ணுக்குள்ளே தெரியும். நான் பட்டு அவருடைய இடமெல்லாம் கேட்டு வந்தா இதுல ராணுவம் தான் இருக்கிறாங்க. காணி இல்லை, ராணுவம் வேலியில் அடைச்சு சென்று கொண்டிருக்கு. உள்ளுக்கு போய் பார்க்கலாம்னு கேட்டா மேலிடத்துல உத்தரவுப்படுத்தணும்னு சொல்றாங்க. நீ மேலிடத்துக்கு யார் போது நீ மேலே போயிடலாம். அப்ப நான் பயந்து என்ன செய்யலாம்னு நான் ஒழுங்க பக்கத்தால சரியான பார்த்து வந்து இந்த காணியை பார்த்து ராணுவ வீரர்களும் எனக்கு பின்னாலே வந்தார்கள். என்ன தாக்க போகிறார்களோ யோசிச்சு கடும் பிரச்சனையான நேரம். நான் சொல்லி எங்களுடைய காணி துப்புரவாக்கணும், நீங்க கொஞ்சம் எனக்கு விட்டு தர வேண்டும். போய் மேலிடத்தோட பேசுகிறாங்க. கொஞ்சம் முயற்சி செய்து இந்த சந்தையில் இருந்த ராணுவ அலுவலகத்தில் போய் அந்த சென்றியை கொஞ்சம் தள்ளி நீங்கள் போட்ட நாங்கள் காணியை துப்புரவாக்கணும். அமரர் சண்முகநாதன் திருவாச அரண்மனையை கட்டினவர், ஊரடங்கு சேர்ந்தவர், நல்லா சிங்களம் பேசுவார். அவரை கூட்டிக்கொண்டு போய் சிங்களத்தில் அவர் எல்லாரையும் புத்தா மல்லி எல்லாம் சொல்லி மன்றாடி அந்த சென்றியை அங்கால கை முடிச்சு நாங்கள் எந்த விதமான காசு ஒழுங்கு எதுவுமே இல்லாமல் திருவாசகத்துக்கு எனக்கு அதான் பேர உடனே நாங்கள் வந்து 10 வட்டி அத்திராயிரம் புறவுராளுடைய சொல்லி நீங்கள் எங்களை ஆணையில அத்திராயிரம் என்னடா தலையிடுகிறது. திருப்பி ஆனந்து பார்த்தா கொஞ்சம் காணின்னு சொல்லி இந்த வேலையோட அத்திராயிரம் வந்து திருப்பி ஒரு அத்திராயிரம் கடவுள் சோதிச்சுதான் என்ன செய்வார், உடனே கை கூடாது. இந்த திருவாசக அரண்மனை இப்படி அமைக்கப்பட்ட அரண்மனை பேரு நான் வைக்கிற திருவாசகம் என்று சொல்லி இதை துவங்குற போது மட்டக்களப்பிலே சொற்பொழிவுக்கு போட்டு வந்து வந்திருக்கிறேன். அங்கே மயிலம்பாவடி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் அங்க கூப்பிட்டு வருகிற போது கரிநெல் வெட்டக்கூடிய ஆட்கள் இந்தியாவில இருந்து எடுப்பிக்க வேண்டும், எப்படி எடுப்பிக்கலாம் அப்படின்னு அவரோட பேசினார். சொன்னார்கள் கல்வி சிற்பகாரன கூப்பிடலாம், எழுத்து சரியாகட்டவர்களும் எழுத்து பிழையில்லாமட்டவர்களும் கஷ்டம். ஆனால் வினோத் என்ற ஒரு இளைஞன் இருக்கிறார், அந்த தெளிவா நம்புறதார் சின்ன சின்ன விடயங்களுக்கு நினைவாக கல்விகள் விட்டுறவன் நான் தான். அவரு நம்புற வாயில் வந்து அத்தியாரம் போட்டுட்டு இந்த வினோத்தை கூப்பிட்டு கேட்டார். கிளிநொச்சி பாரதி புரத்திலிருந்து வந்த கிருஷ்ணப்படியை தம்பி நீர் என்ன வேலை பார்த்தீர், இப்ப என்ன வேலை செய்வதுன்னு கேட்டார். அவன் சொன்னான் 17 வருஷம் போராடியில இருக்கிறார். இப்ப என்ன செய்யுது, நான் புனர்வாழ்வுலாம் அளிக்கப்பட்டு நானும் என்னுடைய மனைவியும் தப்பி ஜால வந்திருக்கிறோம். கல்வி வெட்ட தெரியுமா, கருங்கிறது எடுத்து விட்டுருமா. அவன் சொன்னான் போராளிகள் வந்தால் வேண்டாம் கல்லறைக்கு கருது வெட்டுவது பழக்கம். அப்ப நான் கிட்ட திருவாசகத்தை வெட்டிருக்கோம். அவன் சிரிச்சு போட்டுனா 8ஆம் வகுப்போட இயக்கத்துக்கு போட்டான். நீங்கள் எழுதித்தாரதான் 2 பேர் எனக்கு திருவாசகம் தெரியாது. அவனுக்கு நேர்மை இருந்தது, சும்மா போய் பேச அந்த பேச்சு எனக்கு நன்றாக பிடித்தது. உள்ளபடி சொல்லுகிறான். இப்ப நமச்சிவாய வாழ்வுல 6 வரி சிவபுராணத்துல அப்படியே அதை நாங்கள் சிவபூமி ஆபீஸ்ல நவநீத போட்டோ ஸ்டேட் எடுத்து அதை பெரிய பிரிச்சு கொடுத்தார். தம்பி ஒரு கல்லு எவ்வளவு காசு, சின்ன கல்லுனா 20,000, பெரிய கல்லுனா 40,000. சரி, ஒரு சின்ன கல்லுல திருவாசகத்துல நிறைய வெட்டி கொண்டு வராங்க. உங்களுடைய எழுத்து எல்லாம் சரியா இருந்தா அப்புறம் பார்க்கணும். ஒரு கிழமையில இந்த கல்லை கொண்டு அந்த இளைஞன் வந்தான். ஒரு எழுத்துக்கு அச்சு போல எழுத்து. நான் முடிவெடுத்தவுடன் நம்ம நீதான் திருவாசகத்தை பதிப்பிக்கணும். 8ஆம் வகுப்பு படித்த அந்த இளைஞன் தான்
20-21 இளைஞர்களை வைத்து இந்த திருவாசகம் 656 பாடலை கருக்கல்ல செதுக்குகிற வாழ்க்கையத்தை சிவபெருமான் இருக்கிறார். எல்லாரும் வந்து எத்தனையோ முயற்சி செய்திருந்தார்கள் ஒரு இடத்துக்குள்ள தேடி கண்டுபிடிக்கவில்லை. நாங்கள் மரபுல சச்சியானந்த விஞ்ஞான புத்தகமாயினும் பேராசிரியர் குமாரவடிவேல் அவர்கள் இன்னதுதான் நீங்கள் பதிப்பித்தார் நல்லார்கள். பேராசிரியர் சுசீந்திரராஜா அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த காலத்திலும் தன்னுடைய மகன் மருத்துவரிடத்திலே ஒரு புத்தகத்தை அனுப்பி இந்த புத்தகத்தை ஒரு இடத்துக்குள்ள கேட்கிறார்கள். கடைசியாக இந்த சுசீந்திரராஜா அவருடைய அந்த புத்தகத்தை வைத்துதான் நான் செய்கிறேன். ஒரு எழுத்துக்குள்ளே என்றால் உடனே ஒரு கல்லை நீக்கம். எல்லாரும் சும்மா சுத்தி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு போடுறாரு. எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு போனா கோவம் வருது. கொஞ்ச நேரம் நின்றுட்டு போகும். எவ்வளவு கஷ்டப்பட்டு கல்லை புடைஞ்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு திருவாசல் இறங்குனா சும்மா டூர் போயிட்டு நாங்க கசுனா வச்சு பண்ணாங்க இங்கே பண்ணாங்க இதே ஒருக்கா பார்த்துட்டு வந்தவர்கள் போவார்கள். எதிர்த்து படம் எடுக்கலாம் வந்து கேட்பார்கள். சிலர் கேட்காமலே படம் ஒருவரும் இது ஆர்வத்தினார்கள் எப்படி செய்தீர்கள் அப்படி கேட்பவர்கள் மிக கஷ்டப்பட்டு அது தைப்பொங்கலுக்கு கூட அவங்க விதவிதமாய் இருந்து கல்லில் புழைஞ்சிட்டு 1.5 வருஷம் வெட்டியா 10 மணிக்கு காசு வாங்கி கொண்டுதான் அந்த 21 பேர் தைப்பொங்கலுக்கு போனாங்க. இங்கேயே படுத்திருந்து இங்கேயே தாங்கி இருந்து அவர்கள் சாப்பாடு போட்ட நாயோடு இன்னும் இந்த கோயில படுத்து பாவம் ஏறுக்கு அந்த நாய். நாங்கள் கொண்டு வரையில இந்த சிற்பிகள் போட்ட சாப்பாட்டுல நாய் இருக்கு. அது பெரிய பாக்கியசாலி. நாய்க்கடியாய் கிடந்த அடியேனும் அது திருவாசத்தை ஒரு நாள் சுற்றி வருது. இந்த பெரிய ஏனை ரோட்டுல ஒரு நாள் குறுக்க போனது கிடையாது. இங்கே இருக்கு. அங்க இருக்கிற அரும்பொருட்காட்சியத்துக்கு அதை என்ன செய்யுது நடவாதையாக தான் ஜனவரினால போகுதாங்க. 7 வருஷம் அந்த நாடு இங்கே இருக்கிறது. எல்லாம் அதிசயங்கள் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. எனவேதான் திருவாசக அரண்மனை இப்படித்தான் உருவானது. அது உருவாகி கொண்டிருக்கிற போது புத்திராக்க வேண்டும். அதற்கு இடையிலே கந்த சஷ்டிக்கு உரையாற்றுவதற்கு திருச்செந்தூருக்கு போய் திருச்செந்தூர்ல தள்ளி கொண்டு போய் விட்டார்கள். நான் பிரசங்கத்துக்கு போனா எனக்கு மதிப்பு கொடுத்தார்கள். நான் அந்த தட்சிணாமூர்த்திகளிலே இருந்தேன் கச்சேராக. அப்பொழுதுதான் எனக்கு ஒரு ஆசை வந்தது. தென் திசை பார்த்து உபதேசம் செய்தவர் தட்சிணாமூர்த்தி. இவரே மூலவரா வச்சால் என்ன? இலங்கையிலே ஒரு மூலஸ்தானத்தில் தட்சிணாமூர்த்தி கோயில் இல்லை, இந்தியாவிலே இல்லை. இங்க ஒரு தட்சிணாமூர்த்தி செய்வோம். இன்னொரு இந்திய சிற்பி இங்க வந்திருந்தா அவரோட சின்னப்படி தம்பி பெரிய தட்சிணாமூர்த்தி 5.5 அடியில செய்யணும். படத்துக்காக செதுக்குறேன். ஆளுக்கு நேரம் போய் பார்ப்ப சரியா செய்கிறார்கள். அதான் மூலஸ்தானத்துல அந்த பெரிய தட்சிணாமூர்த்தி. இந்தியாவிலேயே மூலஸ்தானத்துல தட்சிணாமூர்த்தி இல்லை, சிவ தட்சிணாமூர்த்தி. இந்தியாவில் இருந்த ஒரு மகான் திருப்புத்தூர்ல இருந்து அடியார்களை சேர்த்து கொண்டு வந்தவர் அழுத. தென் திசை கடவுளை தென் திசை நோக்கி அப்படியே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். மூலவராகிய சிவபெருமான் உபதேசம் செய்த அவரே அப்படி வைத்து உபதேசிகராக வைத்திருக்கிறீர்கள். இது ஒரு அதிசயம் நடக்குது. இங்கே ஒரு அதிசயம். அதுக்கு பிறகு இந்தியாவிலே நான் பல தடவை போய் மாமல்லபுரத்திலே கருங்கல் ரதங்களை பல்லவர் காலத்திலே செதுக்கி இருக்கிறார்கள். அசையமான ரதம், ரத கோயில். இலங்கையிலே ஒரு கருங்கல் ரதம் இல்லையே. திருவாசகத்தை படைத்த மாணிக்க வாசகரையும் சிவபெருமானையும் கருங்கல் ரதத்தில் ஏற்க வேண்டும் என்று கற்பனை. தற்செயலாக இந்த வந்திருந்த சிற்பியை புருஷோத்தமன் கூட்டிக் கொண்டு வந்தார். அவர்கள் 6 மாதமாக இங்கே தங்கி இருந்து இந்த பலமான கருங்கல் ரதத்தை திருவாசக
மாணிக்கவாசரை இந்தியாவில திருப்பெருந்துறையிலேயோ திருவண்ணாமலையிலேயோ சிதம்பரத்திலேயோ இப்படி ஒரு ரதத்தில் ஏற்றது கிடையாது. ஈழத்தவர்கள் திருவாசகத்தை சுவாசிக்கிறார் என்று ஞானி சொன்னார். இன்றைக்கு கருங்கலிலே வாசலிலே மாணிக்க வாசகர் பெருமானம் சிறு பெருமானம் நிலைவுகளாக இருக்கிறார். இது எல்லாவற்றுக்கும் மூலமாக வித்திட்டவர் இன்றைய பிரதமர் என்கிறார் டாக்டர் மன்மோகன் அவர்களை பார்க்கிறார். ஆஸ்திரேலியாவுக்கு இப்பொழுது 11 தடவை நான் பயணம் செய்திருக்கிறேன். ஒவ்வொரு பயணத்திற்கும் எனக்கு விமான சில்லெல்லாம் அவருடைய ஏற்பாடு தான். எனக்கே தெரியாது, அங்கே எனக்கு டிக்கெட் வரும், நான் போவோம். என்னுடைய இந்த திருவாசக அரண்மனைக்கு நிலம் மட்டுமல்ல, எவ்வளவோ நிதி தந்திருக்கிறார்கள், எவ்வளவோ உதவிகள் ஆண்டுதோறும் எங்களுடைய பணிகளுக்கு தந்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு காலையிலும் என்னுடைய துர்காபுரம் மகளிர் இல்ல பிள்ளை ஒன்றுக்கு திருமணம் செய்து திருமண சடங்கு முடிந்து அந்த கலையோடு மேல்கால் கடையை கொண்டு நான் இங்கே வந்தேன். 2018ஆம் ஆண்டு பதவியேற்ற பிறகு இன்றைய திருமணத்தோடு 21வது பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்கின்ற பாக்கியம் கிடைக்கிறது. அதுல கிட்டத்தட்ட 10 பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு நகர்ந்த தம்பதிகள் தான் நம்முடைய விழாவுடைய பெருமை. இன்றைக்கு திருமணம் அவருடைய மனைவி தந்த கூட்டுக்காரர் 9,60,000 ரூபாய் அந்த காமன். ஏன் சொல்லுகிறேன் என்றால், சில மனிதர்களை கடவுள் அனுப்புகிறார். அவர்கள் தான் கூரைச்சீலை வாங்கி கொண்டு வந்தார். காலையிலே அவர்கள் கல்யாணத்தில் இருந்து எல்லாம் ஆசீர்வதித்து இப்ப இந்த திறப்புடாக வந்திருக்கார். இதற்கு இந்த நம்பி வாழுகின்ற எங்கள் இல்லத்து பிள்ளைகளை திருமணம் செய்து வைக்க வேண்டும், அவர்களுடைய நல்ல வாழ்வை காண வேண்டும் என்று அந்த பிள்ளைகளை திருமணம் செய்த பிள்ளைக்கு ஒரு வீடு கொடுத்தோம். சீதனம் மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்திலே, கிழக்கு பல்கலைக்கழகத்திலே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சித்தி பெற்றிருக்கிறார் அந்த மாணவன். அங்கேயே படித்த ஒரு இளைஞனை வாகரை, மட்டக்களப்புக்கு திருவண்ணாமலைக்கு இடையில வாகரையில ஒரு இளைஞனை காதலித்து என்னிடம் வந்து முறைப்பாடு. அதிபர் வந்து சொன்னா அவள் பண்றாள். நானும் குறுக்கு விசாரணை எல்லாம் செய்துட்டு சரி எல்லாம் அம்பாடுதான் என்று சொல்லி இன்றைக்கு கல்யாணோடு காலையில செய்து வாகரையிலிருந்து 75 பேர் மட்டும் தங்கி இருந்து அவைக்கு விருந்து விசாரம் செய்து முடிந்த கையோட நான் ஓடி இங்கே வந்துட்டேன். அதுக்கும் வேறு செய்தவர் டாக்டர் மன்மோகன். எல்லாரும் மனம் பெறார்கள். நான் அவருக்கு போட வேண்டும் இல்லை, அவரால் விரும்புகிறார்கள், அவர் எனக்கு பேசுவார். ஐயா நீங்கள் சொல்கிறார். ஆனா எனக்கும் சொல்லாமல் இருக்க முடியாது. எண்ணன்றி கொண்டாருக்கு மொய்வென்றால் விரும்பிலை, செய்தன்றி கொண்டாருக்கு. அப்ப எல்லாரும் திருமுருகன் நீங்கள் புகழ்ந்து விட்டு போக முடியாது. திருமுருகனுக்கு மேல் ஒரு பெரிய விருட்சங்கள் இருக்கிறது. இன்றைக்கு திருவாசக அரண்மனை இப்படி நிமிர்ந்திருக்கிறது. கருங்கல்லாலே மணிக்கூட்டு போகிறார். அவ்வளவு காசம் தர கருங்கல்லாலே அங்கே நவக்கிரக கோயில். இப்போ சிவராத்திரிக்கு ஒரு நிகழ்ச்சி வைக்க முடியவில்லை. அவ்வளவு மக்கள் கூட்டம். ஆண்டு விழாவிலே ஐயா அவர்கள் தம்பதிகளாக கலந்து கொண்ட போது நாங்கள் இரவல் காணியிலே பந்தல் போட்டு நிகழ்ச்சி வைக்கிறார்கள். இந்த காணி யாருடைய காணி எல்லாம் விசாரிக்கிறார்கள். 5 ஆண்டுகளுக்கு முதல் பல லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த காணியை எங்களுக்கு கொள்முதல் செய்து எங்களுக்கு சிவபூமி அறக்கட்டளைக்கு ஐயா அவர்கள் தந்தார். இந்த காணி கிடைத்தது 3 ஆண்டுகளுக்கு முதல் தம்பதிகளாக வந்து இப்படி ஒரு மண்டபம் கட்ட வேண்டும் என்று தாங்களே அத்திவாரம் போட்டு போட்டார். இந்த கட்டடத்தினுடைய முழுவதற்குமான செலவையும் இந்த தம்பதிகள் தான் தந்திருக்கிறார். எனக்கு ஆச்சரியம்.
ஒவ்வொரு ஆண்டும் ஆஸ்திரேலியாவுக்கு போகும்போது அவருடைய வைத்தியசாலைக்கு போவேன். காலையில் 7 மணிக்கு வைத்தியசாலைக்கு போன இந்த மனிதன் இரவு 9 மணி மட்டும் வேலை செய்கிறார். ஒரு கதிரையில் இருக்க முடியாத இதய வைத்திய நிபுணர் எந்த நேரமும் அவர்களை பரிசோதனை செய்வது, அவர்களை நெஞ்சி அமர்த்துவது, அவர்களுக்கு ஆபத்தங்கா போவது, அப்படித்தான் அவர்கள் வேலை. அவர் சொல்லுவார், சரியான கஷ்டம் தான் ஐயா, ஆனா 8 மணி 9 மணி மட்டும் நான் நின்றா உங்களுக்கு எல்லாம் ஏதாவது செய்யலாம் என்று. அங்க ஆஸ்திரேலியாவில் டாக்டர் சத்யமூர்த்தி இருக்கிறார். தெரியும், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை, கிளிநொச்சி, வேறு வேறு என்னென்ன சமூக பணிகள் எத்தனையோ பேருடைய வாழ்வுக்கு உறுதுணை செய்கின்ற இந்த தம்பதிகள் எங்களுக்கு இந்த பிரம்மாண்டமான கைங்கரியங்களுக்கு உதவி என்று உங்கள் சபையிலே வந்து நான் நன்றி கூற கடமைப்பட்டேன். பெரியோர்களே, சிவபூமி என்கின்ற இந்த விருட்சம் பெரிய வளர்ச்சி பெற்றிருக்கிறது. ஞானிகள் மகான்களுடைய ஆசீர்வாதம். அன்னை தங்கம்மா அப்பா குட்டி சிவபூமி என்று பெயர் வைத்து முதல் பாடசாலையை நாடாவட்டி திறந்து வைக்கிற போது அம்மா அவர்கள் தான் திறந்து வைத்தார்கள். இன்றைக்கு அந்த பாடசாலை உச்ச நிலை பெற்று, உங்களுக்கு தெரியும், அந்த பாடசாலையுடைய எழுச்சி புதிய ஒரு இடம். இன்றைக்கு தொல்புறத்திலே 18 ஆண்டுகள் முதியோர் எல்லாம் இப்பொழுதும் 78 பேருக்கு மேல் இருக்கிறார்கள். இங்க கொஞ்சம் முதியோர் வந்திருக்கிறார்கள். பாலச்சந்திரன் கந்தருடைய சேர்ந்தவர் பெரிய உதவி செய்தார்கள். கீழ்நிலையிலே அடுத்த முதியோர் இல்லம் நகுலேஸ்வரர் ஆலயத்துக்கு பின்னாலே கிருஷ்ணபிள்ளை, அதிபர் கிருஷ்ணபிள்ளை குடும்பம் நிலத்தை தந்தார்கள். எத்தனையோ பெரியவர்கள் அறைகளை கட்டி தந்தார்கள். இன்றைக்கு முன்னாலே பெரிய மியூசியம், எனக்கு பெரிய கவலை, இன்னும் யாழ்ப்பாணத்திலே சரியா மியூசியம் ஆக பார்க்க துணைவேந்தர் இருக்கிறார். பல்கலைக்கழக பேராசிரியர்களே பல பேர் எல்லாரும் கடதாசி ஆராய்ச்சி செய்கிறார்கள். கண்ணால் காண்பதில்லை, செவியால் கேட்பதில்லை. இந்த மியூசியத்தை இன்னும் பல பேர் பார்க்கவில்லை. சமீபத்திலே ஒரு பேராசிரியர் கேட்டால் மியூசியம் பார்த்துருக்கிறேன். நான் அதான் அடிக்கடி போறேன். ஓடுன்ற விருப்பம் இன்னும் நேரம் கிடைக்கிறது. நான் சொன்னேன், இது கொஞ்சம் காலம் கிடக்கு, 10வது ஆண்டுகள் அப்ப வராங்க. கவலையா இருக்கு. ஏனென்றால் திரண்டு வந்து எல்லா மாணவர்களையும் கூட்டிக் கொண்டு வந்து காட்டவர் பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை 85 வயதிலே மாணவர்களை கொண்டு வந்து தீரி மேல மியூசியம் எல்லாம் இப்போ போய் படிப்பிக்கிறார். ஜியோகிரபி படிப்பிக்க போய் கூட்டி கொண்டு காட்டுறார். இந்த இளைய தலைமுறை பிள்ளைகளை கூட்டி வந்து காட்டவனும் போவனும் நக்கரி. இன்றைக்கு நாவக்குடியில மியூசியம் இருக்கு. சிவபூமி 3 மாடி இருக்கு. மூலிகை தோட்டம் இருக்கு. நாவக்குடியில 18 ஏக்கர்ல இருக்கிறாங்க. நாவக்குடியில கோசாலை இருக்குது. ஒரு பௌத்த கோயில் வந்து எல்லாரும் தொழிலார்கள். நாங்கள் என்ன அடுத்த கட்டமாக என்ன வேலை செய்தோம், எங்களுடைய அடிப்படைகளை காப்பாற்று கேட்டால் பூச்சியம் என்ன செய்தோம். ஆன்மீகத்தின் பேரால் ஆழ சிந்தித்து சில காரியங்களை இந்த நாவக்குடிய சுற்றிய நாங்கள் செய்திருக்கோம். அது எல்லாரும் உணர்ந்து பெரியவர்களை இந்த அரங்கம் கட்டப்பட்டிருக்கிறது. இத்தனை ஓதுவார்கள் வந்து இங்க தேவாரம் பாடுகிறார். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கடந்த 7 வருஷமா மழையோ வெயிலோ அன்னதானம் நடந்தது. என்னுடைய மூத்த சகோதரர் ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி முழு நேர தொண்டாக இங்கே இருந்து அவர்களை பாடியவர். பாவம் ஒரு தனியாள். இன்றைக்கு முழு நேரம் வந்து அன்னதானம் பங்கிடுவார். ஆசிரியர் கலாசாலைக்கு அதிபராக இருந்தோ அல்லது ஒரு பிரதி கல்வி பணிப்பாளராக இருந்து வந்தது. பாவம் பூரமாக சாப்பிட்டு போக சாப்பிட்டு நானே
வியாழக்கிழமை நானே என்ன இடத்துக்கு வந்தது கிடையாது. எனக்கு அவ்வளவு வேலை. நானே சில நேரத்தில் வந்து நானும் ஒரு இலையை எடுத்து கையை கட்டி பார்த்து சாப்பிட்டு எப்படி இதெல்லாம் இயங்குது என்பதை எனக்கு தெரியவில்லை. கடவுள் நடத்துகிறார், அதை விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த செம்மணி வளைவுக்கு பக்கத்திலே இந்த வளைவு செம்மணி வளைவிலே முருகன் அந்த இடத்திலே வருவதற்கு கூட அந்த சிந்தனையை நான் தான் ஏற்படுத்தி யாரும் நம்ப மாட்டேன். ஆஸ்திரேலியாவிலே டாக்டர் கமலநாதன் அவருக்கு சொன்னேன், சுவாமி விவேகானந்தர் வந்து நாமக்குழி கோயில் இறங்கி இந்த வாசல் இருந்து சோழனை சோடிச்சு ஊர்வலம் கொண்டு போனது என்று பதிவு செய்திருக்கிறார். எனவே இதிலே ஒரு முருகப் பெருமானுக்கு ஒரு வளைவு பெற்றவன் என்று ஆஸ்திரேலியாவில் ஒரு விழாவிலே கேட்டேன். அவருடன் வந்து இங்கெல்லாம் பேசி பேசி அது இன்றைக்கு வளைவு திறக்கப்பட்டிருந்தது. சிந்தனையை கொடுத்தது நான், என்னுடைய பணம் இல்லை, நான் என்று கட்டுறோம். அதுக்கு பக்கத்தில் இன்றைக்கு சிவலிங்கம் வைக்கப்பட்டிருக்கு. அந்த நிலம் வேறொரு தென்னிலங்கையில இருக்கிறவங்க கொடுக்க ஆயத்தப்படுத்தப்பட்ட போது கடும் முயற்சி செய்து இன்றைக்கு சிவபூமிக்கு அதுல 2 ஏக்கர் நிலம் எடுக்கப்பட்டு இப்ப மண் பரவப்படுது. எதற்காக என்றால் விழப்போன்ற மந்திரிகளுடைய வடிவத்தை இங்கே கொண்டு வந்து எப்படி லண்டன்ல ஷேக்ஸ்பியருடைய டூப்ளிகேட் வீடு இருக்குதோ, எப்படி தோமஸ் ஆல்வா எடிசனுடைய வீடு விடப்போகிற அமெரிக்க வீட்டுக்கு இன்னொரு டூப்ளிகேட் இருக்கோ, ஏன் மந்திரி மனைக்கு ஒரு இன்னொரு டூப்ளிகேட்டை கட்டி டூரிஸ்ட் எல்லாம் வந்து நின்று காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த 2 ஏக்கர் நிலம் எடுக்கப்பட்டு இதுவரை கஷ்டப்பட்டு 30 லட்சம் ரூபாய்க்கு மண் போட்டு கொஞ்சம் மண் ஆர்டிஓ எங்களுக்கு தந்தார். இப்போ நாங்கள் கவர்னரை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். மண் நிரப்பி அதுக்கு பணம் எல்லாம் வரைஞ்சாச்சு. இப்ப சிங்கள அதிகாரிகள்கிட்ட இல்ல, தமிழ் அதிகாரிகள்கிட்ட அதுக்கு அனுமதி எடுக்கிறதுக்கு அந்த படிவம் இந்த படிவம் போய் 1.5 வருஷம் அந்த அனுமதிக்கு சுத்தி கொண்டு. இதுதான் யாழ்ப்பாணம். என்ன வேலை செய்ய போறோம்னு சொல்லியாச்சு, எதற்காக செய்ய போறோம்னு சொல்லியாச்சு. அப்படியே அந்தந்த மேசையில அலுமையில ஃபைல் இருக்கும். நீங்கள் நிரப்பினதெல்லாம் பிள்ளை என்று திரும்பி அப்படி கட்ட தந்து விடுவாங்க. அங்க ஆசிரியரா இருக்கலாம், அதிபரா இருக்கலாம், உங்களுக்கு இந்த தொழில்நுட்ப படிவம் நிரப்புற அறிவுகள் போனால் அந்த அதிகாரி தான் என்ன செய்யணும், இது நாட்டுக்கு தேவையான ஒன்று, நான் திருப்பி நிரப்பிதான் நிரப்புறதான் ஒரு தர்மம். அவ்வளவு கட்டை திருப்பி இப்ப 5ஆவது தடவை திருப்பி விட்டுட்டார். நாளைக்கு எல்லாரும் வந்து அருமையா இருக்கு, நல்லா இருக்கு, எவ்வளவு பிடிச்சது உங்களுக்கு. என்ன மாடு பிடிக்கிறதே எவ்வளவு முடிஞ்சது, எவ்வளவு பிடிச்சது. முடிஞ்சதுன்னாலும் கொல்லாத சொல்லு, எவ்வளவு பிடிச்சதுன்னாலும் கொல்லாத. கட்டிடங்கள் எழுந்து நிற்கின்றதென்றால் அதுக்கு கண்ணீர் நல்கத்தான் நாங்கள் ஒவ்வொரு விடயத்துக்காகவும் அடைகிறோம். அதான் யாழ்ப்பாணம். கவர்னர் அடிக்கடி சொல்றாரு, எல்லாரும் ஆக்களை திருப்பி அனுப்பாரு, திருப்பி அனுப்பாரு. எந்த அலுவலகத்தில் போன உடனே ஒரு அலுவலகம் செய்ய. அப்ப எனக்கு இன்னொரு எனக்கே இந்த கஷ்டப்பட்டா சாதாரண ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கு. இதனாலதான் நான் உங்கள் எல்லாரையும் பார்த்து கெஞ்சிட்டு இருக்கேன். பெரியவர்கள் இருக்கிறேன், நல்ல விஷயம் ஒவ்வொரு போனா நீங்களே பயில தூக்கி கொண்டு போய் எல்லாரும் செய்து ஒரு வேகத்துக்குள்ளே உள்ள ஒப்பிருக்கணும். இல்லைன்னா இப்படித்தான் யாழ்ப்பாணம் இருக்கும். அது எந்த மாற்றம் ஒரு குளமும் தோண்ட மாட்டோம். ஒரு குளத்தை புனர்நிர்மாணம் செய்யறது கேட்டா அங்க தேசியம் இருக்கிற ஆணையாளர் இருக்கிற பிராமண கட்ட குளத்தை தூர் வேலையை செய்யணும்னா தேசியம் சொல்றார். இது எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல நீங்கள் பெர்மிஷன் எடுக்கணும், நீங்கள் கவர்னர் ஆபீஸ்ல பெர்மிஷன் எடுக்கணும், நீங்கள் என்ன ஆர்கியோலஜில பெர்மிஷன் எடுக்கணும், நீங்கள் பிறகு நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு பெர்மிஷன் எடுக்க வேணும் என்று அவர் பாவம் சொல்லி விடுறார். இவ்வளவு அடுத்து குளம் கரைக்க வேண்டும் தேவை. அந்தந்த ஊர்ல இருக்கிற தொண்டர்களே, நீங்களே உங்களுக்கு எல்லா அனுமதி இருந்தாலும்
குளங்களை தோண்டும் தண்ணி வெளியில நிற்காமட்டா ஒரு 10 தொண்டர் நினைச்சா செய்து முடிக்க கடைசி மட்டும் படிவங்களோட இந்த தமிழினம் இருக்கு. பெரிய கவலை தான் நான் இந்த தலைமுறையில சொல்றேன். பெரிய கஷ்டம். இதே போலதான் நீர்நிலையாக இருக்கலாம், அந்த செய்யற இடத்துல கல்வி வெட்டுவது எல்லாரும் அழுதான் இருக்கிற யாருக்கான எல்லாரும் கொண்டு அஸ்தி போடுறாங்க. எனவேதான் பெரியவர்களே எப்படி திருவாசகன் எப்படி இதெல்லாம் கை கொடுக்கிறதென்றால் அதுக்கு ஒரு தெய்வ சக்தியும் சில நல்ல மனிதர்களுடைய தொடர்பு நல்ல கைங்கரியங்களை உபோர வேண்டும் என்கிற நினைப்பும் நித்திர வராமல் செய்வதனாலே இது நடக்குது. எனவே என்னுடைய தலைமுறை வேண்டதாக இருந்தாலும் இந்த அலங்கம் அடையா வாயிலாக எல்லாரும் பயன்படுத்துகிற இந்த திருவாசகத்துக்கு திருமுறை இன்றைக்கு திருமுறையில தான் நடனமாட இருக்கிறார். நல்ல நாடகத்துக்கு நாடகத்தாலும் நடிகார் போல் நடித்தன்று பாடுகிறார். நல்ல நாடகத்துக்கு நல்ல இசையரங்கத்துக்கு நல்ல விஷயங்களுக்கு பயன்படுது. மண்டபம் கட்டணும்னா நாளைக்கு கட்சி கூட்டத்துக்கு ஒரு நாகப்பட்டின மண்டபம் தான் இருக்காங்க. கஷ்டம். துர்காமணி மண்டபம் இருக்குது. எத்தனையோ பேர் ஏன்னா கட்சி கூட்டத்துக்கு தெரியும். மண்டபம் இருக்க அது ஒரு பக்கம். இது எந்த நோக்கத்துக்காக கட்டப்பட்டது? ஒரு கட்சியோட நான் பார்க்கிறேன். இது திருவாசக அரங்கம். அதனால இத்தகைய மண்டபங்களுக்கான தேவை, இத்தகைய மண்டபங்கள்ல இருந்து எதிர்கால தலைமுறைக்கு என்ன கொடுக்கலாம் பாருங்க. இந்த மண்டபத்துல நாளைக்கு என்ன செய்யலாம் கேட்டு அப்படியான எல்லா விஷயத்துக்கு கஷ்டம். நாளை துர்கா மணி மண்டபம் அது கூட அந்த காலத்துல நாம கட்டி அந்த மண்டபத்துல அடிக்கடி சில பேர் மோதி கொடுப்பாங்க. கோயில் வீதி அந்த மண்டபத்துல நாம வேற கூட்டம் வைக்கிறா இந்த பொது நன்மைதான் என்று சில பேர் சிலரை பார்க்கிறார்கள். பொது வழிகள் கணக்கா இருக்கு, புத்த வழி இருக்கு, அந்த வழி இருக்கு, இந்த வழி இருக்கு. தயவு செய்து ஆத்மீகத்துக்குரியதை ஆத்மீகமா படிப்போம். ஆத்மீகத்துக்குரிய நிலையங்களை ஆத்மீக ரீதியில வளப்படுத்துவதற்கு எல்லாரும் ஒன்றுபட்டு பாடுபடுங்கள். அதை சொல்லி இந்த விழாவுக்கு வருகின்ற எல்லாருக்கும் நன்றி கூறி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்து இப்பொழுது வாழ்த்துரைக்கு வருகிறேன்.